ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேஜிக் நியூட்டன் ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இதில் வந்து கரண்ட்டாக நம்மளால் வந்துட்டு இந்த கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரெடிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரிவார்ட் ஃபியூச்சரில் கிடைக்கும். இதில் வந்து ரெஃபரல் எதுவுமே கிடையாது கைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் அந்த கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த கிரெடிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சரில் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதுதான் நம்மளோட மோட்டிவேஷன். அண்ட் இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே தான் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருப்போம். ஸோ நம்ம ரீசெண்டாக இந்த ஆட்ராப் பற்றி பார்த்துருந்தோம் ஓகேங்களா. லேயர் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ராப் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு 50 ஹவர்ஸ் வந்து ரெண்ட் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ரெண்ட் டைம் 50 ஹவர்ஸ்னால் 1 lakh பாயிண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது 50 ஹவர்ஸ் வந்து மஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் ரீசெண்டாக கூட அப்டேட் கூட போட்டிருப்பேன். இந்த ஃபேஸ் 1 வந்து February 5th எண்ட் ஆக போகுது. அண்ட் ஒரு ஹவருக்கு நம்மளால் 2K பாயிண்ட்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ February 5th தான் எண்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ரெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நோடில். அண்ட் 24 ஹவர்ஸில் இருந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இதை ஓகேங்களா. ஸோ வாங்க கைஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கொண்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட ஜிமெயில் ஐடி இருக்கும்ல அதை கொடுங்க. அதை கொடுத்ததுமே உங்களோட ஜிமெயிலுக்கு வந்துட்டு ஒரு கோடு ஒன்று போயிருக்கும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடு இருக்கும். அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா இனிஷியலாக. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக 150 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கையில். ஸோ இது வந்து சைன் அப் போனஸ். இதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ரோல் இருக்கும். அதை கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் லெட்ஸ் ரோல்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு த்ரோ டைஸ்ன்னு கொடுக்குறது கொடுத்தீங்கன்னா டைஸ் வந்து த்ரோ ஆகும். த்ரோ ஆகிட்டு உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து இதில் காமிக்கும். இப்போ 0ன்னு காட்டுது. பட் ஆனால் கிளிச்சினால தான் அப்படி காட்டுது. நீங்கள் அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. லேட்டரான் எனக்கு அப்படி தான் ஆட் ஆச்சு. ஸோ மேலே எக்ஸ்ப்ளோர் கொஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் கொஸ்ட் இருக்கும், அப்புறம் சைட் கொஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுனா இதில் வந்து டாஸ்க்லாம் இருக்கும். அதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங்காக பாலி மார்க்கெட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது சைன் அப் பண்ணிவிட்டு அந்த இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்து வெரிஃபை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. மேலே இருக்க ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு இந்த சைன் அப் இருக்கா இதை கொடுங்க. இதை கொடுத்ததும் உங்களை பாலி மார்க்கெட் அந்த வெப்சைட் கொண்டு போயிடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல சேம் ஜிமெயில் அதை கொடுத்து நீங்கள் மறுபடியும் இதில் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பிளாட்ஃபார்முக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸாக அந்த பிளாட்ஃபார்முக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆனது வந்து இந்த இடத்துல வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் டன் ஆகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த எரர் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் எரர் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கோ த்ரூ ஆகிடும். ஸோ நான் காமிக்கிறேன் கோ த்ரூ ஆன இடத்தையும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்கள் போயிருங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சைன் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடுங்க. ஸோ இப்போதைக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட ரிஜிஸ்டர் ஆகலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இருக்கும். கம்யூனிட்டி கேமிங் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா இது இன்னொரு வெப் பேஜ் கொண்டு வரும். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு மேலே இருக்க கேன்சல் கொடுத்துட்டு இங்கேயுமே சைன் அப் பண்ணணும். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதில் சைன் அப் ஆனதுமே வந்துட்டு கேட்கும். ஐ மீன் நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். அதை கொடுங்க. கொடுத்ததுமே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் ஆகிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் இதில் சைன் அப் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் கேம்ஸ்லாம் சூஸ் பண்ண சொல்லும். சும்மா நீங்கள் ஏதோ கேம் சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டன் ஆகிடும். ஒன்ஸ் இதில் இந்த ப்ராசஸ் டன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடணும். அங்கே போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அதையே மறுபடியும் இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதுவுமே டன் ஆகிட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடணும் ஓகேங்களா. ஸோ இங்கேயுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. பட் அகைன் அண்ட் அகைன் நான் ட்ரை பண்ணும்போது ஒரு டைமில் இது ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 250 கிரெடிட்ஸுமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் மறுபடியும் அந்த பாலி மார்க்கெட்டுக்கு போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணேன் இந்த டைமில். ஸோ அதுவுமே ஒர்க் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் அதுலேயும் போயிட்டு சேம் அட்ரஸ் ஸ்டார்ட் கொஸ்ட் கொடுத்துட்டு அந்த உங்களோட இமெயில் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. இதுவுமே டன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சடனாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் போய் டன் ஆகிடும். டன் ஆகிட்டு உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து மேலே ஆடும் ஆகிடும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேருக்கு இந்த எரர் வரும். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து போயிடும் அந்த எரர். அது அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 2 முடிச்சாச்சு மெயின் கொஸ்ட்டில். அதுக்கப்புறம் 3ஆவது ஒன்று இருக்குது மோட் மொபைல்னு சொல்லிட்டு இது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஒன்லி. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஆப்பை நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏதோ ரிவீல் பண்ணணும் மிஸ்ட்ரி பாக்ஸை
இது ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு சேம் இமெயில் இருக்குல்ல அதை போய்ட்டு அதில் போய் சைன் அப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த இதை நீங்கள் கிளைம் பண்ணி அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எதோ ரிவீல் பண்ண சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இதுவுமே டன் ஆகிடும். ஸோ டன் ஆகிட்டு இதுக்கான 250 பாயிண்ட்ஸுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் குவெஸ்ட் ரொம்பவே ஈஸி. ஸ்டார்ட் கொஸ்டின் கொடுத்து ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ட்விட்டர் பேஜுக்கு கொண்டு போகும். உள்ளே போய்ட்டு ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த டாஸ்க் எதுவுமே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்தாலே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின் டிஸ்கார்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்து ஜாயின் கொடுத்துட்டு இந்த சைடு போய்ட்டு மறுபடியும் நீங்கள் பேக் வந்தாலே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டட்னு காமிச்சிடும். அதுக்கான பாயிண்ட்ஸுமே ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்கள டிஸ்கார்ட்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ ஜஸ்ட் மறுபடியும் அந்த டிக்டாக்லாம் நம்ம இதில் பேனு. ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பேக் வந்தாலே இதுவுமே கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் இன்ஸ்டாகிராமு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அந்த பேஜுக்கு கொண்டு போகும். கொண்டு போயிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஃபாலோ இருக்கும், அது கொடுத்தா தான் அந்த பேஜுக்கு கொண்டு போகும். மறுபடியும் பேக் வந்தீங்கன்னா அதுவுமே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சோசியலையும் முடிச்சிட்டோம். கில்டு இருக்கும். ஓகேங்களா? கில்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த கில்டுன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கில்டு டேப் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கில்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜுக்கு கொண்டு போகும், கில்டு பேஜுக்கு. ஸோ இங்கே வந்து உங்களோட கில்டு அக்கௌண்ட் ரெடியாக இருக்கணும். ஜாயின் கொடுங்க. உங்களோட கில்டு அக்கௌண்ட்டை வச்சு ஜாயின் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செக் ஆக்சஸ் டு ஜாயின்னு கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அது வந்து ரெக்குயர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை வந்து ஜாயின் பண்ண விட்டுரும். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜாயின் ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டிஸ்கார்டில் போய்ட்டு இந்த இனிஷியேட் ரோல் எடுக்கணும். ஸோ அவங்களோட டிஸ்கார்டு கோ டு சர்வர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு ஒரு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணாலே உங்களுக்கு அந்த ரோல் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு டிஸ்கார்டில் போய் வெரிஃபை மட்டும் பண்ணுங்கள், அந்த ரோல் கிடச்சிரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அவங்களோட ட்விட்டரில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அப்புறம் இந்த இன்னொரு அக்கௌண்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ட்விட்டரில் போய்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு உள்ளே போய்ட்டு அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ கொடுத்துட்டு பேக் வந்ததுக்கப்புறம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரோல் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம இனிஷியேட் ரோல் ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல அந்த ரோல் வேணும். ஸோ ஜஸ்ட்டு டிஸ்கார்டில் போய்ட்டு அந்த ரோல் மட்டும் வெரிஃபை மட்டும் பண்ணுங்கள். அந்த ரோல் கிடச்சிடும் உங்களுக்கு. கிடச்சதும் இந்த டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும். ஃபைனலாக அந்த இடத்துல மேலே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இதுவுமே கம்ப்ளீட் ஆகிடும் மூணுமே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா தேர்ட் இருக்கும். தேர்டு வந்து என்னென்னா ஃபில் நியூட்ரான் ப்ராடக்ட் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் வாட் இஸ் இந்த நியூட்ரான் அப்படின்னு கேளுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகேங்களா? ஹவு இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் இட்ஸ் யூசர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறதுனால இந்த ப்ராசஸ்மே டன் ஆகிடும். ஸோ மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கில்ட் டாஸ்க் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் கில்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்ணுறது வந்து இன்னுமே லைவில் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் கொடுப்போம் நம்ம டெலிகிராம் சேனலில். மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கில்டு டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கில்டு கம்மிங் சூனில் இருக்குது, இன்னும் அது வரல. ஒன்ஸ் வந்தது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜில் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஸோ கரண்ட்டாக 800 இருக்கா. ஸோ வந்து நமக்கு இன்னுமே சைட் குவெஸ்ட் நிறைய இருக்குது, அதனால தான் அது வந்து ஆட் ஆகலை. அண்ட் கீழே ரோல் டைஸ் இருக்குல்ல, எவ்ரிடே ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் குவெஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த சைட் குவெஸ்ட்டை செக் பண்ணிட்டே இருங்க. புதுசாக டாஸ்க் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆகும்போதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்தீங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸுமே ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போதே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட கிரெடிட்ஸ் கிட்ட கிடச்சிடும் ஸ்டார்டிங்கே. ஸோ எண்ட் ஆஃப் த டே இங்கே பாருங்கள், இந்த டுட்டோரியல் முடியும் போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ரெஃபரெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் எஃபர்ட் போட்டு இந்த கிரெடிட் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட் ஃபியூச்சரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சி மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.